நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं करुणामूर्तिं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. रामो राजमणि सदा विजयते रामं रमेशं भजे रामेणाभिगता निशाचरसं रामाय तस्मै नमः. रामानास्ति परायणं परतरं रामस्य दासोऽहं रामे चित्तलयस्तदा ओ रामुद्धर ऐ ये ओम I out I ar dan yamayam apanj gadhash gadhash kapha chapha tha kadathau kai yasar al iti maheshwaran kram tu out औष ताभ्याद एभ्यः यतिभ्याभ्यः यस्वोस्तु तु औज without each letter. Sakara au as au as abhyambh ebhyambhyah asbyambhyah asvos ob ni o tu. Pronunciation. अकुह विसर्जनीयानां कण्ठः इषुयशानां तालु ऋटुरशानां मूर्धा ऋतुलसानां दन्ताः उपपद्मानीयानाम् ओष्ठौ एत् ऐतोः कण्ठतालु ओत् औतोः कण्ठोष्ठं ञमज्ञनानां नासिका च वकारस्य दन्तोष्ठं जिह्वामूल्यस्य जिह्वामूलं नासिका अनुस्वारस्य. गीता श्लोकः सर, ध्यान श्लोकः. सर्वोपनिषदे निषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. धन्यवादः. Okay, so welcome புதுசா வந்தவாளுக்கெல்லாம் நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணிடுங்க, just so that everybody will be know about your name and your background, whatever it may be. And also, are you a professional working or whatever it may be, you can tell. சொல்லுங்க. யார் வேணா ஆரம்பிச்சுக்கோங்க. நமஸ்காரம் குருஜி. சொல்லுங்க. என் பேர் பாலா திரிபுர சுந்தரி. நான் இங்க அம்பத்தூர்ல இருக்கேன். இப்போ சவுண்ட் கிளியரா வரல. Sanskrit எவ்வளோ, how long you are studying Sanskrit? 2 years. 2 years. Okay, okay, சரி. Then என் பேர் உமா சந்திரசேகரன். நான் பெங்களூர்ல இருக்கேன். நான் வந்து கோவிதா சம்ஸ்கிருத பாரதியில கோவிதா வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ ஸ்ருங்கேரி சபா அதுல வந்து செகண்ட் லெவல்ல இருக்கேன். பாட்டமாலா ஸ்ரீ அதுவும் செகண்ட் லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கோமதி மாதா கிட்ட கிராமர் கத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கோவிதானாலே என்ன மீனிங்? கோவிதா இஸ் a சப்தம். என்ன மீனிங்? கோவிதா சடனா கேக்குது. மேபி லிட்டில் லேர்னட் பர்சன்ற மாதிரி மீனிங் வரும்னு நினைக்கிறேன். இல்ல, கோவிதானா பண்டிதான்னு அர்த்தம். பண்டிதான்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். பரவாயில்ல. ஓகே, ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேன்.
சரி ஓகே ஓகே அந்த புக்கு பேரு கோவிதா கொடுத்துருக்கா. தட் இஸ் தி 3rd or 4th ஸ்டேஜ் இன் தி சம்ஸ்கிருத பாரதி. இட்ஸ் a good book. நல்லா இருக்கும். ஓகே. And சந்தர்ப்பத்தால என்னால GP1 and GP2 பண்ண முடியலை. some problem in the house, அதனால I just அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டா. so I have to apply Bangalore only and study. and அது போக முடியாத சிச்சுவேஷன். எனக்கு கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கும். அதனால I just stopped my சம்ஸ்கிருத பாரதி அது ஒரு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பகவத்கீதா சொல்லி கொடுக்குறேன்னு மாதா சொன்னதுனால கொஞ்சம் முடியாட்டா கூட உட்கார்ந்து கேட்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிருக்கேன் குருஜி. நமஸ்காரம். என் பேர் மீனாட்சி. நான் ஹைதராபாத்ல இருக்கேன். நான் வந்து ரிட்டையர்ட் டீச்சர். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத பாரதியில கோவிதா ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ கீதா பிரவேஷால 2nd லெவல்ல இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். சம்ஸ்கிருதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதை நிறைய கத்துக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களோட கீதா பிரவேஷா யூ ஆல்ரெடி அவேர் ஆஃப் இட். எத்தனை பண்றீர்கள்? how far you have done? 2nd level. 1st level I have completed. This is in I am in the 2nd level. 2nd level which அதுல வந்து எல்லாமே கிராமர்ல தான் இருக்கும். ஒரே ஒரு புக் தான். I will try to show you. This is Gita Pravesha book 3. Oh, you are there in 3. Okay, 1 and 2 have completed. That means Gita first chapter, 2nd chapter you have completed. Am I correct? இல்ல இங்க உத்தர தமிழ்நாடுல வந்து கீதா பட்டண அதுல எக்ஸாம் வர்றது கிடையாது. பட் நம்ம படிக்கிற டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறா, அவ்வளவுதான். அது வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ல வராது. ஓகே ஓகே சரி. தேங்க்யூ. நமஸ்கார். நான் பார்வதி சிவராமன். நானும் கோவிதா பண்ணிட்டு அப்புறம் கீதா பிரவேஷா இப்போ 2nd லெவல் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து கோமதி மாதாவோட கைடன்ஸ்னால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே அவாளால் தான். அவ வந்து ரொம்பவே நன்னா சொல்லி கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கா. அவ கொடுத்த இன்ட்ரெஸ்ட் தான் இவ்வளவு. ஓகே ஓகே குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமஸ்காரம். break ஆகுது. the voice is breaking. ப்ராப்ளமா இருக்கு. பாக்கி எல்லாருமே சரியா கேக்குறதா? is it problem mine or இல்ல? okay, connectivity may be a problem. சரி பரவாயில்ல, no problem. சரி வேற யாராவது சொல்லுங்க. ஓகே. நமஸ்காரம் மோதே. நான் பார்வதி ஹரியரன். நான் மும்பைல இருக்கேன். நானும் சம்ஸ்கிருத பாரதி மூலமா கோவிதா வரைக்கும் முடிச்சிருக்கேன். அண்ட் கோமதி மாதாவோட கிளாஸ்ல இப்போ கிராமர் படிச்சிருக்கேன். அண்ட் மாதாவோட மோட்டிவேஷன்னால உங்களோட கிளாஸ்ல வந்து இன்னும் படிக்கணுங்கிற ஒரு ஆசையில ஜாயின் பண்ணிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாலண்டரி எடுத்துட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ வாலண்டரி 2 years. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. ಧನ್ಯವಾದ. ஓகே. நமஸ்காரம் மோதே. என் பேர் நித்யா லட்சுமி நாராயணன். நான் பாம்பேலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். பாம்பேல இருக்கேன் நான். 2020 லாக்டவுன்ல தான் குமாரசாமி சார் மூலமா பப்பாயிலேருந்து சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் மோட்டிவேஷன், அப்புறம் மாதா மோட்டிவேஷன். அவர் வந்து மாதாவை கை காட்டி கொடுத்து நாங்கள் வந்து இப்போ ஒரு குரூப்பாக கோவிதாவை முடிச்சுட்டு மாதாவோட கைடன்ஸில் உங்ககிட்ட வந்திருக்கும் போதே பகவத்கீதா கிளாஸும் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் அது என்னமோ ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இன்னும் அதை பற்றி வெறும் ஸ்லோகமாக இல்லாமல் அதை மீனிங்கோட படிக்க ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கடைப்பிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் உள்ள வந்திருக்கேன். ஓகே ஓகே. தேங்க்யூ.
நமஸ்காரம் மகோதயா. நான் பவித்ரா. நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கேன். கேக்குறதா? ஓகே. நானும் கோவிதா சம்ஸ்கிருத பாரதியில படிச்சிருக்கேன். அப்புறம் கோமதி மாதா கிட்ட இப்போ கிராமர் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். சோ கோமதி மாதா கிட்ட படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் கீதா சோபானம் நம்பர் 1 பண்ணிருக்கோம் மகோதயா. பண்ணிருக்கேன். சரி சரி. ஓகே. ஸோ எல்லாரும் சொல்லியாச்சா எவ்ரிபடி? ஓகே ஓகே. இப்போ the methodology which you are going to adapt இதுல வந்து fundamentally it's going to be a self study. The book is also meant for that. But அது எப்படி அந்த methodology follow பண்றதுங்கிறதா I'm going to start with this. Maybe couple of classes down the line I will deal with these various slokas which are there, and then leave it to you to do it yourself. Apro if you ask questions I'll clarify. This is how the methodology is to be. Okay, first point. Second point, இது வந்து basically it is going to be a applied Sanskrit. Whatever the Sanskrit we have studied, we are going to apply in the Bhagavad Gita. The Vedanta Tattvam of Gita will not be stressed upon. That will come much later. Here basically how the slokas ought to be understood in terms of the specific methodology of splitting the words, then doing the anvayam and doing the rupani of the verb as well as nouns. And then wherever there are samasas there, the samasas ought to be, vigraha vakyas ought to be done. And other important words, the vyutpatti is to be looked into. This is how it's going to be. And as the Bhagavad Gita itself, the first chapter is only the context in which the Mahabharata war is come into existence. போன கிளாஸ்ல I gave an introduction of Mahabharata. I think நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I don't want to repeat that. So we will get into the text per se straight away. அது போறதுக்கு முன்னால I wanted to see this in the bookல வந்து the page number introduction க்கு முன்னால atram ayam kramaha anusritaha astina pageல இருக்கு. நீங்க அதெல்லாம் படிச்சலாம் தெரியல. It explained, the book itself explained what and how they are going to deal with. Did you get the page? Before, in the first Pradama Adhyaya ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட். I think everybody got it? Yes. If you have already gone through, it is okay. If not, better we go through that to understand what methodology they are going to adopt. Since some of you have already done, you must be familiar, I suppose. I'm not sure. Sorry? Record first on பண்ணேன் இல்லையா? It is already there. Okay. So நம்ம கிளாஸ்ல இருந்தவளா இந்த பேஜ் படிச்சவளா? You have studied this, read the page. So illena, let us first read and understand. Okay. Each one of you read 1 or 2 lines. Anybody can start. अत्र अयं क्रमः अनुसृतः अस्ति. भगवद्गीतायाः
what is that 700 700 சொல்லிக்கோங்க no problem 700 श्लोकाः अपि अत्र सङ्गृहीताः सन्ति प्रथमाध्याये द्वितीयाध्याये च प्रत्येकं श्लोकेऽपि पदच्छेदः पदपरिचयः पदार्थः अन्वयः आकाङ्क्षा तात्पर्यं व्याकरणं च इत्येते अंशाः दर्शिताः सन्ति व्याकरणे पुनः सन्धिः समासः कृदन्तः तद्धितान्तश्च इति 4 उपविभागाः कृताः तत्तत् सम्बन्धि विवरणं तस्मिन् उपविभागे दर्शितम् अस्ति यथा இது மீனிங் எல்லாருக்கும் புரிஞ்சதா or anybody not is clear? It must be clear. யாருக்கு தெரியலதா கேளுங்க, nothing wrong in that, I can explain. Okay? அப்படினா somebody can continue further. पदच्छेदः सर्वेषामपि पदानां सन्धिविच्छेदः अत्र दर्शितः भवति समस्तपदस्य मध्ये वर्तमानानां तु शब्दानां सन्धिविच्छेदः न दर्शितः यथा दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा अत्र पाण्डवानीकशब्दे पाण्डव अनीकम् इत्येवं पदच्छेदः न दर्शितः मेरे पढ़िंग पदपरिचयः श्लोके प्रयुक्तस्य प्रत्येकम् अपि पदस्य सुबन्तत्वेन तिगन्तत्वेन वा परिचयः अत्र दत्तः भवति सुबन्तं चेत् अन्तलिङ्गवचनादिकं दर्शितं तिगन्तं चेत् लकारपुरुषवचनादिकं दर्शितम् अस्ति अधिकविवरणाय सङ्केताक्षरसूची दृश्यताम् ओके आर्का मीनिंग தெரியணுமா இட்ஸ் ஓகே தானே மீனிங் தெரியணுமா ஸ்டாப் பண்ணி கேளுங்க தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஓகே पदार्थः प्रतिपदम् अर्थः अत्र पदान्तरेण निर्दिष्टः अस्ति कुत्रचित् सर्वनामादीनाम् अर्थः पदान्तरेण न एव निर्दिष्टः आवश्यकता नास्ति इति हेतोः अन्वयः पठामि वा श्लोकस्थानि पदानि अत्र अन्वयक्रमेण दर्शितानि सन्ति மேலே வேற யாரா படிங்க आकांक्षा what is meant by akanksha what is meant by akanksha अन्वयं पण्णि क्रमः step to अन्वय we ask questions गुरुजी ஆகாங்ஷான மீனிங் என்னது अन्वयं पण्णि मीनिंग पண்றது अन्वयं expected இல்லையா ஆகாங்ஷா expected what is expected or anticipated is called ankaksha given a sloka what it wants to convey is also included in that. That's what they say. Okay. padinga आकांक्षा पदेषु अन्वयः बोधनावसरे सर्वत्र बोधनावसरे at the time of bodhana avasare बोधना अवसरे सर्वत्र प्रश्न प्रतिवचन क्रमेणैव भवति तथापि सः अर्थप्रधान शब्दप्रधान चेति अर्थप्रधानः is there विसर्गा விடாதீங்க अर्थप्रधान அதுக்கு அப்புறம் ஷகாரா வருது சேர்ந்து படிச்சானக்கா எப்படி படிக்கணும் अर्थप्रधान शब्दप्रधान இன்னொரு ஷகாரா will come that will be the sandhi வரும் okay நிறுத்தினாக்கா
if you are stopping it, giving a time gap of more than half a matra, then you have to pronounce the visarga. Artha pradanaha, shabda pradanaha cha iti chalana. Chaitya padikadana artha pradana, shabda pradana chaiti. Abdi padikadana. Okay? Okay. Artha pradana, shabda pradana chaiti. द्विविधः सम्भवति तयोः अद्यः प्रायेण पण्डितलोके प्रसिद्धः क्लेशेन अवगम्यश्च अत्र शारदीय दृष्ट्या द्वितीय एव क्रमः अधृतः वर्तते इति विशेषः मध्ये मध्ये क्वचित् प्रथमोऽपि क्रमः अनुसृतः वर्तते यञ्च सहृदयाः पठनावसरे स्वयमेव विज्ञातुं शक्नुवन्ति மேலே யாரப்போ வேற யார படிங்க क्रमेऽस्मिन् पुनः पुनः प्रश्नः तदनुगुणं च उत्तरम् इत्येतत् आदिमेषु चतुर्षु अध्यायेषु दर्शितं येन पठितारः उत्तरत्र सर्वेष्वपि श्लोकेषु स्वयमेव येनं क्रमम् अवगन्तुं शक्यन्ति यत्र तु समग्रः श्लोकः एकवाक्यत्वेन वक्तुं शक्यः तत्र प्रायः तस्यैव क्रमस्य दण्डान्व्यक्रमस्य अनुसरणे यत्नः कृतः अन्यत्र तु खण्डान्वयक्रमः आश्रितः अस्ति तात्पर्यं सम्पूर्णस्य श्लोकस्य तात्पर्यं यदस्ति तत् अत्र एकेन वाक्यद्वयेन वा प्रदत्तम् अस्ति तात्पर्यवर्णने च तात्पर्यविवरणे च तत्त्वप्रकाशिकादिकाष्टकोपेता श्रीमद्भगवद्गीता इति ग्रन्थः विशेषतः अस्माभिः अवलोकितः व्याकरणम् अत्र सन्धिः इत्यत्र सन्धि विच्छेदः सन्धि नाम च समासः इत्यत्र विग्रहवाक्यं समासनाम च कृदन्तः इत्यत्र धातुः प्रत्ययश्च तद्धितान्तः इत्यत्र शातः प्रत्ययश्च इत्येते अंशाः दर्शिताः सन्ति अग्रिमेषु अध्यायेषु एतेषु अंशेषु केचन क्रमशः परित्यक्ताः सन्ति ग्रन्थ विस्तरभयात् परन्तु कुत्रचित् अन्येपि अंशाः योजिताः सन्ति यथा पञ्चमे षष्ठे च अध्याये प्रतिश्लोकं केचन प्रश्नाः प्रदत्ताः सन्ति येषाम् उत्तरस्य
कथनेन श्लोकार्थः स्वयमेव अवगतो भवेत् उत्तरं च अन्ते मुद्रितम् अस्ति ओके गुरुजी நான் படிக்கிறேன் கேவலம் अंतिमेषु अध्यायेषु केवलं विशेषः व्याकरणांश्च वर्तिताः सन्ति न सर्वे पुस्तकस्य अन्ते श्लोकपादानाम् अनुक्रमणिका दत्ता अस्ति न तु श्लोकानाम् अनेन श्लोकस्य पादमात्रं जानन् अपि जनः पूर्णः श्लोकः कुत्र अस्ति इति अन्वेष्टुं शक्नुयात् एतान् अंशान् मनसि विधाय अस्य पुस्तकस्य उपयोगः क्रियताम् Okay. Hope everybody has understood it. They made it very clear. Up to second chapter only they are doing the complete analysis of what they were committed. Beyond that, they have, because of the size of the book will be very high, they have reduced. Now it is left to the students to do those details by themselves. Okay, fine. So we go into the first this Excel. Srimad Bhagavad Gita Atha Prathamodhyayah Arjuna Vishada Yogaha. That is the topic. Arjuna Vishada Yogaha is the topic. Now here the word Yogaha is used in various meanings. More than 100 different meanings are there for yoga. போன கிளாஸ்ல சொன்னேன்னா என்ன ஞாபகம் இல்லை, I don't mind repeating. It is emanating from the dhatu yuj dhatu. Yuj dhatu belongs to 3 different ganas, and then it has got different meaning in the ganas. Added to that, by the pratyas that are added to that, it has got different meaning. Normally people get confused with the word yoga, and especially those who are involved in the Ashtanga yoga, they look at it everything yoga as a exercise, as a Ashtanga yoga. So connected with that, the second chapter is called Sankhya yoga or Jnana yoga pere. So there the meaning is somewhat easy to understand. Jnanam is the top, is what being talked about it. Third chapter is the Karma yoga. So it is basically the meaning is the topic. Inga yoga means topic or chapter. That is the meaning, yoga. Okay, so yena inga Arjuna Vishada yoga nirke. Vishadam na enna artham? What is the meaning of Vishadam? Anybody knows? Confusion, Guruji. Confusion. Sogam, kashtam, dukkam. Yeah, it's a dejection. Dejection is a despondency. So andamari meaning la irukku. It is coming from vi as the upasarga, and sad is the dhatu. Sadr is actually dhatu. It is there in the first gana parasmepadi atmanepadam and sixth gana parasmepadi atmanepadam. In the rendiliyum the sad is there. Meaning is, root meaning is to break, and to which the ganj pratyaya is added. Okay, what is the characteristic of the ganj pratyaya? Can anybody say? Will it cause guna? Vriddhi pananum sir, ganji vriddhi pananum. Where the vriddhi will take place? Vriddhi vandu penultimate idula varum.
ஓகே சாரி, இதுக்கு முன்னாடி நான் இது விட்டுட்டேன். வி பிளஸ் சத்து பிளஸ் யுஜ் வரும். விஷாத अर्जुनस्य विषादः एव योगः यस्मिन्. This is the bahuvrihi compound totally. Okay, and the ganj pratyaya is added to yuj. So yuj plus ganj pratyaya will give rise to yoga. Can anybody derive how it yoga comes from yuj? Yuj plus ganj, the nyakara will go away due to the sutra, so nachako atadite, and gakara will go away again. So we'll have only I as the content. Okay, so yuj that will take guna, it will take guna, nit is how there. Guna? What is causing the guna? The git is causing the guna actually. Git and No, nit. git varade, nit dhaan varade. Nit will cause upada guna. Yeah, Nit will cause upada guna. Upada Okay. guna, and because of this puhos chuhu, that will change. Shruna shuhuva illiye. Illa sir. So yuj, okay, step by step if we go, yuj plus ganj will become yoj, yojna. Yojna. So it is ending in jakara. Okay, and the gakara is also the pratyaya. Gan nitoho choho kurg. Adubadi chakara cha varga will become kha varga. Apo yoj will become yognaido. Yognaido. The third of the class. Then yog and ganjod content is a. So it become yoga. And yoga and ganj pratyaya will always give rise to pullinga. Okay. So yoj plus a, it will become yoja. Then prathama ekavachanam you have to put su pratyaya su. Okay, then it will become yoga. That is how it will become yoga. So we but sad will give rise to vishadaha. Then yuj plus ganj will give rise to yoga. So Arjunudaya, the sorrow or dejection is the topic wherever it is. Yasmin iti Arjuna Vishada Yoga. Arika doubt irika? Any doubt for anybody? I hope everybody is familiar with this. ஒரு தடவை அந்த அர்ஜுனஸ்ய விஷாதக அதுக்கு சொல்லுங்க. விஷாதஹா ஏவ, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஏவ யோகஹா யஸ்மின். சரி எதில் எதில் ஷத்து வந்து ஷாத எந்த இதுல ஆறுது? இல்ல சத்து அங்க சரி, அங்க கஞ்சூர நான் தப்பா முன்னாடியே சேர்த்து சொல்லிட்டேன். சத்து வந்து சத்து விளையாட விஷாதகாங்கிற சமயத்துல the sadhu will not, yuj only will get ganj pratyaya. Okay, vishadaha will come sad plus ach pratyaya varum. Ach pratyaya. பட் அப்ப ஷதா தானே வரும். அச்சு பிரத்யம் வந்தா ஷாதா எப்படி ஆச்சு? அதுதான் சார், அச்சு வந்தா பின்னாடி தானே அகாரம் வரும். அதுதான். ஆமா, கரெக்ட். So there also ganj is possible, vishadaha possible, both are possible. Vishada there also possible. Yeah. Okay.
குருஜி சொல்லுங்க. சத்து தாத்து வந்து 10th கணா, 1st கணா, 6th கணா மூணுலயே இருக்கு. வந்து 1st கணா. இங்க இந்த மீனிங்ல கான்டெக்ஸ்ட் படி first and 6th gana alone can be taken, meaning the meaning of to break. To break, to go, to finish. Okay. So first gana. Namaskaram Guruji. Namaskaram. Okay. So the first sloka we will read. I will read. You in yara one or two persons repeat. Ellaru repeat pannaka it will get disturbed. Okay. Dhritarashtra uvacha. சொல்லுங்க. धृतराष्ट्र धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे कुरुक्षेत्रे more time. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेता युयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय நான் ஃபுல்லா படிக்கிறேன். இப்போ வெயிட் டில் ஐ கம்ப்ளீட். धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. சொல்லுங்க. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. இதுல வந்து மாமகாஹான்னு it is ending with visarga followed by பாண்டவான்னு இருக்கு. ஸோ இங்க சந்தி இங்க வந்து சேர்ந்து இங்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா எவ்ரி குவார்டர் only we have to stop. So we have to read together without giving a gap, which means there will be sandhi will take place. What type of sandhi will take place? visarga sandhi. Visarga followed by pakara, vakara. What will happen? Sakara. Pakara. I know. Upadmaniyanam. So we have to say Mamakav Pandavaschaiva. In between you will get as a F mari, English F mari varum. Pandakav Pandavas, Mamakav Pandavaschaiva. Okay? So you have to be very careful about it. Could somebody alone can read it properly? Yaravatar? Not sir. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. The fa clear varla, but doesn't matter. Mamakav Pandavaschaiva. Okay. So the whole the Mahabharatam mostly it is in a meter called Anushtup Chandaha. Different chandas are there. Some of you may be aware of it. Anushtup Chandas is a very predominant. And Bhagavad Gita being part of the Mahabharata is also in Anushtup Chanda. There are certain places
trishtup chanda is also used. So it will be in a different tone, at a different way we'll render. We will come, when you come to that, I will explain. Then anushtup chandas means it has got certain characteristics. It will have 4 padas. 4 sections will be there. And each pada should contain 8 letters. That is the definition. 8 letters should be there. And it has to follow certain way of lagu, guru, etc. யாருக்கு இதை பத்தி தெரியும்? இந்த சந்தஸ் பத்தி யாருக்கா தெரியுமா? தெரியுமா? கோவிதா புக்ல there are 2 lessons are there. சந்தஹா அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கோ தெரியல. Okay, it doesn't matter. I will do one thing. I will send that portion alone. நீங்க அது படிச்சுக்கோங்க. So you will be familiar with that. Okay. அதுல வந்து you don't have to get confused with various other details that are given. The chandas as applicable to the anushtup alone, you need to be familiar with that. And there again, in what sequence it is to be there, it is also defined. Lagu, 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 guru, lagu, anamari, it goes in a particular manner. அப்படி இருந்தா தான் it is anushtup chandas. இப்போல்லாம் வந்து nobody is following that very rigorously. Pandita madhyala that will not be accepted at all. Okay. Anyhow, that is only for information. Then with that background we will proceed. So this is the way we are studied, is a rendering in a particular tune. There are different ways of doing it. This is the tune normally is being followed in most of the places. Okay. Then the next one topic given is padaschedaha. Padaschedaha na in the meaning splitting of words. Splitting of words. Break பண்ணி. Okay. சரி. அது சான்ஸ்கிரிட்ல பதச்சேதகான்னு இருக்கு. எப்படி அவர் சொல்ல? இஸ் இட் சிம்பிள் சந்தி ஆர் சமாசா? Anybody can answer. சந்தி சமாசாவும் இருக்கலாம். அப்படி இல்ல, ரெண்டு கேட்டாலும் சொல்ல முடியாது. You have to be very clear whether it is sandhi. It is a samasa. இந்த சமாசாவை வந்து சந்தி பிரிக்க கூடாது, அதனால சந்தி ஒண்ணுதான் பிரிக்கணும். சந்தி தான் பிரிக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஷா வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கு இல்லையா, சேதகங்கிறதுல வந்து எப்ப வேணா ஆடலாம், எப்ப வேணாம். ஓகே சரி, நான் வந்து தமிழ்ல சொல்றேன். பதத்தினுடைய பிரிவு அப்ப எப்படி வரும்? அப்போ வந்து பதஸ்ய சேதஹா. என்ன, வாட் டைப் ஆஃப் சமாசா? ஷஷ்டி தத்புருஷா. சரி, இது அது எப்படி பதச்சேதஹா? how will you derive padasya chedaha? So you have to then do the supratyaya for each of the word. Padasya is one word, chedaha is another word. Then you have to put from the pradipadika of each word, you have to add supratyaya. And then you have to remove the supratyaya and join. There only the sandhi will take place. Who will be able to do? நான் ட்ரை பண்றேன் சார். பண்ணுங்க. பத பிளஸ் எஸ் வரும் சார். பதத்தியங்கிறத நம்ம வந்து பத பிளஸ் எஸ் வரும் சார். சுப்ரத்தியா எஸ் சரியா கேட்கல எனக்கு. Okay, next. Okay, அதுக்கு முன்னால you should be careful also. This padasya அதோட ரூபானி சொல்லி பார்க்கணும். You should not miss that. ஏன்னா
This is comparatively easier word. In other places you might get into problem. For example, chandaha irukku. Chandahaங்கிற word வந்து பிராதிபதிகம் chandas is sakarantaha. மனசப்தம் மாதிரி. சரி, அப்ப பதஸ்யங்கிறதுக்கு ரூபானி சொல்லுங்க. பதசா. பதஸ்ய தானே, பதஸ்ய சேதா. பதஸ்யங்கிறதுக்கு ரூபானி. பதஸ்ய வந்து பதம் அகாராந்தக நபும்சகலிங்கக பத சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் சார். அது உங்களுக்கு ஏகவச்சனம். அப்ப பிராதிபதிகம் என்னவா இருக்கும்? பிராதிபதிகம் பத தான் பிராதிபதிகமா நம்மளுக்கு இருக்கு சார். பத தான் பிராதிபதிகா. பத பிளஸ் ஞஸ், that will be the padasya. And chedaha, chedaha வந்து chedas சப்தக சகாராந்தக நபும்சகலிங்கம் வருமா சார் அந்த இடம்? சேதஸ். சேதஹா கிளியரா இருக்கு. புல்லிங்கஹா தான். மனசி மனஹ மனசி மனாம்சி. சந்தஸையும் சந்தஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இது சேதஹா இஸ் சேதா only. சேதஹா. ஓகே. அகாராந்தக புல்லிங்கஹ சேத சப்தஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. அப்போ what is the pradipadiga? சேத பிராதிபதிகம் சார் உங்களுக்கு. And what will be the pratyaya? Supratyaya. Supratyaya su add பண்ணனும். Okay. சரி. Then these two you have to make a sandhi. Okay. அப்ப என்ன வரும்? அப்போ நமக்கு இது இதுல இருக்கிற இது சுப்ரத்யா will be elided. elide ஆர்டர் நமக்கு பத பிளஸ் சேதா மட்டும் தான் நமக்கு இருக்கும். அந்த எஸ்ல இருக்கிற அது சொல்லணுமா வேண்டாமே உங்களுக்கு? எஸ்ல வந்து லஷகுல வந்து ஞா போயிட்டு நம்மளுக்கு அஸ் மட்டும் இருக்கு அந்த இடத்துல. அது தேவையில்லை இல்லையா நம்மளுக்கு? வேணும்னா சொல்லிக்கோங்க, ஒன்றும் பரவாயில்ல. தேவையில்லை, ஏன்னா அது எனிவே எலைட் ஆக போறது நம்மளுக்கு. எலைட் ஆரச்சு அது சுப்ரத்யா எலைட் ஆரச்சு நம்ம அதை வித்தவுட் இட்லெட்டஸ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பத பிளஸ் சேத தான் இருக்கு நம்மளுக்கு. சுப்ரத்யா எலைட் ஆனதுனால நம்ம இந்த பத சேதகல வந்து பிராதிபதிகம் வந்து பத சேத தான் பிராதிபதிகமா நம்மளுக்கு இருக்கு. நடுவுல அந்த சகாரா எங்க இருந்து வருது? சகாரா வந்து நம்மளுக்கு விசர்க ரூல்ல வருது சார் நம்மளுக்கு. அது எந்த நம்பர் பார்த்து ஒரு நிமிஷம். வந்து சாவோட டபுள் ஆகுது. ஒரு நிமிஷம். Is it correct? Anybody can say? ஆறுது சார். 10th ரூல் படி acha is the chakara is replaced by chakar. அதுல வருதா சார்? cha is replaced. Anybody else can say? வேற யாராவது சொல்ல முடியுமா? பயந்துக்கானுங்க, தப்பானாலும் சொல்லலாம். It's only a learning process. Absolutely no problem. சரி, okay. I don't want to waste the time. நீங்க வந்து this is the first homework you have to do it. How the padaschedaha is derived. This samasta padam, how it is derived. padasya chedaha, அதிலேந்து padachchedaha. இது வரைக்கும் கரெக்ட். இதுக்கு மேல எப்படி பண்ணுங்கிறது பண்ணுங்க. ஓகே, சரி. Then the book itself is given Dhritarashtraha Uvacha. மூலத்துல பார்த்தனாக்கா திருதராஷ்டிர உவாச்சான்னு இருக்கு. அங்க வந்து விசர்கா இல்ல. ஏன்? விசர்கஸ்ய லோபஹ ஆயிடுது. It is as per the rule. So sometimes it may be deceiving. அதனால்தான் இந்த பதச்சேதா பண்றது is very important. Then only we will understand. So Dhritarashtraha Uvacha, that itself is a sentence. Okay, Dhritarashtraha Uvacha is a simple sentence. What is the kriya padam? Uvacha.
What will be the rupani of that? vachidatu little akara prathama purusha ekavachana சம்பிரசாரணம் ஆயிருக்கா? உவாச்சன்னு வந்திருக்கு இல்லையா? 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 எப்படி உவாச்ச வச்சுல இருந்து எப்படி உவாச்ச வருது? இதெல்லாம் அதுல கொடுக்கல. சரி, செகண்ட் ஹோம்வொர்க் உவாச்ச எப்படி வருது பாருங்க. சார் வச்சு தாத்து உச்சத்தேன்னு ஆயிருச்சு, சம்பிரசாரணம் ஆயிருக்கு. நம்மளுக்கு அது படிச்சிருக்கோம் நம்ம. அந்த இடத்துல சம்பிரசாரணம் எப்ப சம்பிரசாரணம் வரணும்? when it will சம்பிரசாரணம் will come? சம்பிரசாரணம் வந்து இக் பிரத்யஹாரா வந்து யாவா ராலாவா இக் பிரத்யஹாரா இல்ல, இக் பிரத்யஹாரா இல்ல, கித் கித் ஆர் கித் வந்தானக்கா ஸ்பெசிபிக்கா வரும். நான் சம்டைம் just to make you sure நான் சிலதெல்லாம் கேட்பேன். You don't have to take it that what I am asking is correct or not, just to listen. Anyhow, this is the second homework. Uvacha, how it comes. Dhritarashtra is very clear. What is the rupani? Dhritarashtra अकारान्तः पुल्लिङ्ग धृतराष्ट्रः प्रथमा विभक्ति एकवचनम्. Okay, pradama. So that's a separate sentence by itself. Then further padacheda dharma kshetre, adella clear ah irukku. Kurukshetre, here again samavethaha, again the visarga is there. மூலத்துல எழுதுற சமயத்துல that visarga is missing. What rule? By what rule the visarga is again missing? visargasya lopah. Visargasya lopa, various conditions are there. Followed by visarga, followed by harif hash pratyahara. Yujutsavaha, that is also clear. Okay. Then mamakaha, also clear. Okay. Again pandavaha is there. Pandavaha shaiva nirke, so it now split into pandavaha cha. So there in the chakara in sandhi with visarga is becoming shakara. Correct? Yes, it is. This is also visarga sandhi. As long as you know it is a visarga sandhi, it is okay. Okay? But idellam you should make it a practice to split it like this and then do it yourself. Appo correct ah varum. Cha eva will become chaiva. Enna rule? Cha eva. vriddhi sandhi guruji. vriddhi sandhi. Any other answer? Cha eva. vriddhi sandhi undi. vriddhi da sir ardham. vriddhi da guruji. Okay. Kim kimakurvada nirukku, kim akurvada. சஞ்சயா இருக்கு. சஞ்சயாங்கிறது ஏன் இந்த மாதிரி இருக்கு? சம்போதனா. It is sambodhana. It is sambodhana. That is why it is sanjaya. Otherwise sanjaya as a name, how it should be? sanjayah should be akarantaha pullingaha. So it is he sanjaya. So நீங்க வந்து when you are practicing it, this second step you should do it. Padachedaha, you should do it. Then next one, any yarika doubt irukka? Any doubt for anybody? Please be question kekarla thappe illa. Nothing is silly question.
கொஸ்டின் இருந்தானாக்கா கேட்டாதான் யூ வில் கெட் கிளாரிஃபிகேஷன். உங்களுக்கு வர கொஸ்டின் மேபி ஃபார் சம்படி ஆல்சோ, பட் அது சில சமயம் எல்லாரும் இருக்கிற சமயத்துல கேட்கறதா அப்படிங்கறது தயக்கம் இருக்கலாம். ஒன்னும் தயக்கமே வேண்டாம். டு பி வெரி கம்ஃபர்டபுள் இன் த கிளாஸ். சாரி, அக்குர்வதம் சொல்லலையே, என்ன ரூபானின்னு வரல, அது பின்னாடி படிக்க போறோம். அந்த பின்னாடி வர பத பரிச்சயா பின்னாடி வரப்போறது. இட் இஸ் கோயிங் டு கம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, பத பரிச்சயா இது சந்தியா சமாசாவா ஒரே வேர்டா? சமாச. என்ன சமாசா? என்ன சமாசா? பதஸ்ய பரிச்சயா. மீனிங் பரிச்சயான என்ன மீனிங்? understanding, knowing, understanding, giving introduction. இதுலயே சம்ஸ்கிருத பாரதிலேயே ஒரு எக்ஸாம் ஒரு பரிச்சயா இல்லையா? am I correct? ஆமா. Okay, so இது somebody can read parichayahana, understanding the padas. What is a pada? vivaranam padam, ரெண்டுக்கும் பதம் விவரணம் பதம் விவரணம் கொடுத்திருக்கேன். they are horizontally, they are going word by word. படிங்க, யாரா படிங்க. பத பரிச்சயः பதம் விவரணம். धर्म क्षेत्रे अकारान्त नपुंसकलिंग सप्तमी विभक्ति एकवचन. समवेताः अकारान्त पुल्लिंग प्रथमा बहुवचनम. कुरुक्षेत्र. you have to kurukshetre, you have to go. okay, कुरुक्षेत्रे अकारान्त नपुंसकलिंगं सप्तमी विभक्ति एकवचनं. समवेताः अकारान्त पुल्लिंग प्रथमा विभक्ति बहुवचनं. युयुत्सवः उत्तम उकारान्तः पुल्लिंगः प्रथमा विभक्ति बहुवचनं. உத்தம புருஷா. நீங்க எப்படி மெத்தடாலஜில படிச்சிருக்கேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி படிச்சிருந்தானாக்கா இட் இஸ் டிஃபரெண்ட். பாணினி படி படிச்சிருந்தானாக்கா இட் ஹாஸ் டு பி உத்தம புருஷா பகுவச்சனம். sorry I'm sorry I myself correct. okay, சரி, மேல வேறயா படிங்க. okay, படிக்கிறேன். मामकाः अकारान्त पुल्लिंग मामका शब्दस्य प्रथमा विभक्तिः बहुवचनं. पाण्डवाः अकारान्त पुल्लिंग पाण्डव शब्दस्य प्रथमा विभक्तिः बहुवचनं. च अव्ययम्, एव अव्ययम्, किं मकारान्त सर्वनाम नपुंसकलिंग द्वितीया विभक्तिः एकवचनं. किं शब्दम्. अकुर्वत कृ धातोः आत्मनेपदी कर्तरी प्रयोग. लङ् लकारः प्रथमपुरुष बहुवचनं. सञ्जय अकारान्त पुल्लिंग संबोधना प्रथमा विभक्तिः एकवचनं. okay, is clear everybody? For everybody is clear? Any doubt for anybody? okay, the next one somebody can say padartha. again padartha ennadhu sandhi samasa वर्णदीर्घ सन्धि पद प्लस अर्थः. तस्य अर्थः. okay, पदानाम् अर्थः. okay, படிங்க, யாராவது படிங்க. पदार्थः सञ्जयः. हे सञ्जय, धर्मक्षेत्रे धर्मप्रधानक्षेत्रे कुरुक्षेत्रे कुरुक्षेत्रे प्रदेशे क्षेत्राख्ये प्रदेशे कुरुक्षेत्राख्ये प्रदेशे समवेताः संयुक्ताः युयुत्सवः
योद्धुम् इच्छवः मामकाः मदीयाः पाण्डवाः च पाण्डुपुत्राः च किम् अकुर्वत किं कृतवन्तः. Okay. So dharmakshetre is a saptamil irukradhukku, that meaning is dharma pradhana kshetre, the kshetram where dharmam is pradhanam. Is it applicable only to the dharma kshetra, that particular place? Yes sir, ellarum solunga. That place we have got the name Dharma Kshetra. The whole Karma Bhumi is Bharata Desham. So the whole Bharata Desham is a Dharma Pradhana Kshetram. Okay? Adila on the particular place is the Dharma Kshetre. Then Kurukshetre. Kurukshetrakhe Pradeshe, where the Kuru Vamsam was ruling. So Kuru Akhe, Kuru என்று சொல்லப்பட்ட, Akhe என்று அழைக்கப்பட்ட, Kuru என்று, the Kuru is as named, Akhe, Pradeshe, Pradesatil. Samavethaha, Samyak Yuktaha, those who have come together. Samavetaha ngadhukku meaning samyuktaha, samyak yuktaha. Yuktaha, again we have to be careful. Eppadi derive aayirukkuradhu? Sam plus yuktaha. Can anybody say? Sam plus yujju dhatu plus ikta pratyaya. Okay. சரி, இப்போ யுக்த பிரத்யா வர சமயத்துல என்ன மீனிங் வரணும்? யுஜ்ஜுக்கு என்ன மீனிங்? யுஜ்ஜுக்கு என்ன மீனிங் வரணும்? Past participle can. I am just one by one I am going. யுஜ்ஜுங்கற தாத்துக்கு என்ன மீனிங்? Together, make it a habit of seeing it in the dhatu kosha. Okay, yujju vandu you will see it in three ganas. Okay, adula endha meaning inga contextually correct ah varudho adatha edukanum. Seventh ganala to unite, trying to prepare to give nu varudho. Unite nu vandirke. Okay, those who have come together, united together. But when you put the itta pratyanta, okay, it is past passive participle. So it should convey all the sense of past, passive and participle meaning also. So yujjukku vandu united gra meaning eduthanaka, yujj plus itta pratyaya will give yukta nahum. Appo the yukta gra pradipadigathukku enna meaning varano as per our understanding? having united. Having illa, having vandananga enna varum? Sorry, have been united, having been united. தனித்தனியா சொல்லுங்க. பாஸ்ட் சென்ஸ் எப்படி வரும்? யுனைட்டட். ஓகே ஓகே. பார்ட்டிசிபிள் சென்ஸ் எப்படி வரும்? having is united. Participle sense வந்து it depends upon the context. The participle could be a noun, a verb or an adjective. Correct? இங்க வந்து இக்த பிரத்யanda யூஸ் பண்ண வேர்டு, is it a verb, is it an adjective or is it a noun? It is an adjective, sir. It is an adjective. So adjective to what?
tu mamakaha युयुत्सवः pandavaha yulutsavaha all the ஓகே அப்போ யுக்தாங்கிற பார்ட்டிசிபிள்ல இருந்து யுக்தாஹான்னு இட் இஸ் பகுவச்சனம் வந்திருக்கு கரெக்ட் so overall meaning will be it should indicate karma also, object also, those who have come together or those who have come those who are assembled together, that will be the meaning. Yujutsavaha samyuktaha. And the samgra meaning போடுற சமயத்துல it indicates some additional thing. Samyak, nandraha, well. So what is meant by samyuktaha then? Can somebody say? Mahabharatham நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Those who have assembled well together. நல்ல सम्यक् युक्ताः. என்ன meaning அப்போ? Those who are fighting well. கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் இந்த சம்யக்ங்கிறது அடிஷனல் மீனிங் என்ன இண்டிகோ வெல் அசம்பிள்ட் தோஸ் who have well assembled. What is that well assembled meaning? In order, in a very orderly. See, you will know akshayogani kazhiputtukal. On the Dhritarashtra side, how many numbers are there? 18 akshayogani was there. For Pandavas 7 7 11 and 7 okay, whatever it may be, 11 and 7 I suppose. So in the akshayogani naka or akshayoganiki there is a definition is there. I don't remember exactly. I noted down how many the elephant should be there, how many horses should be there, how many ratha should be there, how many soldiers should be there. It runs to lakhs and lakhs. One akshayogani means lakhs and lakhs. So they are all will be formed in a particular manner. And the forming of the akshayogani is called vyuham. Kazhiputtukom illaya vyuham. Different type of vyuham will be there. It is referring to that as a well assembled. Samyuktaha. Any doubt for anybody? Okay. See, for the time constraint, I am not going into the details of this akshayogani and all. I have the details available, but anyhow, that's not our scope here. Then yuyutsavaha, meaning given is yodhum ichavaha. What it strikes, what type of formation it is? Yodhum ichavaha is equal to sananta. Okay. About the yuyutsavaha, how it is, from which dhatu it is formed? Yuddha dhatu. So yuddha dhatu plus san pratyaya. Correct? Yes. Okay. What is the characteristic of the san pratyaya? Desire to It will give rise to new dhatu. That is the first one. It will give rise to new dhatu. That new dhatu will then take the respective gana vikara pratyaya or whatever it may be. That comes later. So yud plus san pratyaya. Then second characteristic of the san pratyaya will be what? Duplication. Doubling will be there. Duplication will be there. Doubling will be there. And the doubling will be done in a particular manner. This also we have seen.
Yudh it will become. Dhatu is Yudh. When the doubling happen, it becomes Yudh plus San Pratyaya. Then next step, what will happen? Then in the Abhyasa, Haladi Sheshaha will be there. Haladi Sheshaha will be there. Where in Abhyasasya? Appo first இருக்கிற யுத்ல யூ மட்டும்தான் இருக்கும். Dakara will go away. So U plus Yudh plus San. Correct? அப்புறம் next Sannல வந்து Nakara will go away. 1.3.3 Halantyam rule. Okay. So you what will be the content? Sannோட content என்ன? Sa மட்டும்தான். Sa மட்டும்தான். Okay. Then so you plus Yuths னு வரும். Yuths னு வரும். அத நவுனா மாத்தணும்னாக்கா you have to add Yutsu பண்ணோம். Correct? Yutsu. The Dakara will அதோட plural will be Yutsavaha. The Dakara will change to Akara, Karicha. Yes, correct. All those hal shabdas are also will come. Those who are not very familiar, they should do it. Okay? Fine. Now, those details they are not given here. These are all the additional things we have to do. So already some 4 or 5 homework have come. Hope everybody is noticing it. I'm not going to check up with you whether you have done it or not. Adila ungalku sandayam irundha kelugo. I will be able to clarify it later. You can even send it to me on the WhatsApp or whatever it may be. You need not wait for the next class or next class in kekala. It's all for you, up to you. Okay. Sir, request sir. Sir, கொஞ்சம் எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிட்டானா பெட்டரா இருக்கும் சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யார் பேசுறாலும் அவ ஓபன் பண்ணிட்டு திருப்பி மத்தவ எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டானா நீங்க என்ன சொல்றீங்கறது உணர்வு சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. Okay. Please follow that. Yeah. Okay. So what is the next word? Mamakaha is equal to Madiyaha. என்னை சார்ந்தவர்கள். யாரு கேக்குறா என்னை சார்ந்தவர்கள்னு? Dhritarashtra. So அதிலிருந்து அவனோட attachment with the people is very clear. He already both belong to the same Kuru da. Okay? And the Pandava தனியா பிரிச்சது because of the problem of enmity. Otherwise the Pandava also belong to the Kuru family only, Kuru clan only. Okay? So by telling Mamakaha, it makes very clear என்ன சார்ந்தவர்கள் பாண்டவாலும் என்ன பண்றாங்க கேக்குறா. அதுல இருந்து இந்த Dhritarashtraனுக்கு the attachment with his people is over predominant சொல்லி தெரியாது. These are all the way the Vyasa brings out. Okay? Then this Mamakaha is a different derivation. Okay? I don't know, இத்தனை பேர் படிச்சிருப்பா சொல்லி தெரியல. எனக்கா தெரியுமா யாருக்காவது? What is the Pradipadikam under which, from which it is came? Asmat Pratyayalendra varudhu. Seri, it is konja difficult. Some of these pratyas have not come. We take it as a Mamakaha is equal to Madiyaha. Madiyaha also is not easy to derive. Ennai charndavarkal. We leave it as it is. Mamakacha Pandavaha cha. So Pandavala taniya edutha. So Pandavaha means Pandu putraha cha.
So இந்த பாண்டவாங்கிறது ததிதாந்தா. ஓகே, பாண்டூல இருந்து வந்ததுதான். ஓகே, any idea what tadida pratyaya would have been added? An kotra an pratyaya an pratyaya. Okay, panda okay, pandoho apatyam kotra pandoho apatyam pumanha panduputraha kim akurvada kim krutavandaha. You know, many places even Adi Shankara make use of this. That is, if it is put in a lung, load, etc., to convey this is the meaning, he puts it in with the participle. So here kritavantaha. Kritavantaha, how it is derived, what type of participle is used? Or let's say the rupani of kritavantaha, first kritavantaha nu rupani solunga. Unmute பண்ணிட்டு சொல்லுங்க. kritavantaha कृतवत् शब्दः सर அது. तकारान्तः कृतवत् शब्दः. पुल्लिङ्गः ओके, प्रथमा विभक्ति बहुवचनम् அது. प्रथमा विभक्ति बहुवचनम्. ओके, कृतवत् itself எப்படி வருது? कृतवत् வந்து இத்தவத்து பிரத்யயா. தவத்து பிரத்யயா. ஓகே, சரி. தவத்து பிரத்யயா என்ன மீனிங்ல வரும்? past active participle. Past active participle. அப்ப past active participle வந்தானக்கா என்னெல்லாம் மீனிங் வரணும்? It should denote a karta. Active, it should denote a karta. It should also give the sense of past. Okay, and it should give the meaning of participle also. Correct? So kritavatங்கிறதுக்கு நம்மளோட terminology படி எப்படி we have to say kru is the dhatu to do. Okay, so kritavat, how will you say? The one who did nu soliyana. Did nu varum. The one who did. The one who did. Okay, the one who did. இப்ப இங்க வந்து ஃபைனலா கிருதவந்தஹான்னு சொல்லி பார்க்க சமயத்துல எப்படி வரும்? புல்லிங்கால வரும். எப்படி புல்லிங்கால வந்து என்ன what will happen? எப்படி டிக்ளைன் ஆகும்? Why kritavan are they? What is the reason? Shatru akurvata langla Van. No. It is we are declining the noun. The noun la vandu shabdam is kritavat. Prathama ekavachanam pullinga will become kritavan. How it is become kritavan? Bhavat shabdam bhavan bhavantu mari ஆரம்பிச்சு. Correct. அதுதான் prototype. Okay, but reason ஞாபகம் இருக்கா? நிர்வாகமா வருகிறது. அது புத்தி எடுத்து நிர்வாகமா வரும். கரெக்டா என்ன பத்தி ஞாபகம் வரல. நும்மாகமா வந்து உபதா தீர்கா வரும் இந்த பிரதமா விபக்தியில. அது ரெண்டு வர சமயத்துல கிருதவான் ஆயிடும். kritavat will become kritavans nahum. Nakara, takara, sakara will go, then within nakara and takara will go samyogantasya, then we get kritavan and upada dirgha. sarvanama sthane.
So kritavan, kritavantau, kritavantaha. Then dvitiya vibhakti kritavantam, kritavantau, kritavataha. So this is how you should practice. நமக்கு இது வந்து இப்போ நான் வந்து இதே கிளாஸ வந்து நான் வந்து supposing if I taking a 10-year-old boy as girl, அவ வந்து they will know மனப்பாடமா அவளுக்கு தெரியும். They can say, because that is a possibility. Having aged, the remembrance shakti will be less only. To substitute, we have to do this exercise whenever we are coming across it. ஒரு தினம் சொல்லி பார்த்துக்கணும். Okay? சரி, இந்த அன்வயா மட்டும் now having done this padachedha pada parichaya and padartha, then only we can do the anvaya. So anvaya will be anu plus enna dhatu. Anybody know? Anu in dhatu, to go. Anu to e dhatu. Okay, to go along. That means it has to be put in the prose order. So prose order la poda samayatla he sanjaya dharmakshetre kurukshetre samavetaha yuyutsavaha pandavaha mamakaha pandavaha cha kim akurvata. This is how finally we have to arrive at the anvaya. So we will stop with this. We will continue next week. இந்த இருக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி பாருங்க. அது தவிர வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆல்சோ இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க். சார் ராதிகா சார் சொல்லுங்க சார். இதுல மாமகாக அது வந்து மதியாக, சோ அது வந்து என் மக்கள், என்னுடைய மக்கள் அப்படிங்கறத என்னை சார்ந்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள் சொல்றா. அப்போ என்னை சார்ந்தவர்கள் அவ சொல்றச்சியே இந்த அவர் வந்து பாண்டவா கௌரவா எல்லாரையுமே சேர்த்து சொல்றாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா சார்? இல்ல, ஏன்னா அதுக்கப்புறம் மாமகாக பாண்டவா செய்வன்னு தனியா சொல்லிடுறார். இப்போ பாண்டவால பிரிச்சு சொல்லுறார். என்ன சார்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்கிறார்கள்? Having come to the battlefield, assembled in the battlefield, what they are doing it. His expectancy is somehow the war will be stopped. Okay. So that the Duryodhana will get the Hastinapur. That is what he wishes. He wants that is to happen. Sure. He also knows by heart of heart that if there is a war, the Pandavas will win. Yeah? Krishna our side la irukka. Krishna kuda dharma adoda dharmam side dharma adan, that is what I'm saying. Yatra yogeshwara krishno enga padichirukkel? Yatta partho dhanurdharaha satta sri vijayo buddha dhruvanide. எங்க கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்காரோ அங்கதான் தர்மம் இருக்கும், அங்கதான் ஜெயம் இருக்குங்க. அது he also knows about it. Okay. அப்போ தன்னை 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 சார்ந்தவர் தன்னுடைய பாண்டவர்கள், அப்ப தன்னை வந்து அவர் தனியா நிறுத்தி அவர் வந்து முன்னாடி கொண்டு வராரா சார்? ஆமா, என்னை சார்ந்தவர்களும் பாண்டு புத்திரர்களும் என்ன பண்ணுறார்கள் கேட்கிறார். சரி, தேங்க்யூ சார். சரி, ஓகே. யாருக்கா ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சார் எனக்கு அந்த வி பிளஸ் சத்து சப்தம் அது இன்னும் அது கரெக்டா அது புரியல சார். விஷாதங்கிறது எப்படி வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? விஷாத கரெக்டா சொல்றேன்.
me plus sad dhatu may be with the ganj pratyaya. I'll clarify it. Okay, sir. Everybody comfortable or not? Chalunga, is it too fast, too slow, or too much elaboration? Feedback is better. I need to get. மகோதயா, இது வந்து கிராமர் எப்படியும் கோமதி மாதா கிட்ட படிச்சுட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்க கேக்குறப்போ அது சொல்ல தெரியல, அது எப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, பயம் இருக்கும் எல்லாருக்கும், பயப்படாதீங்க. Over period I want to be comfortable and I am among you அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுட்டு பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, முடிச்சிருங்க. குருஜி, இதுக்கு புக் செப்பரேட்டா பகவத்கீதா ஸ்பெசிபிக் புக் வாங்கணுமா? இந்த புக் இருக்கே, எல்லாருக்கும் பிரெஸ்கிரைப் பண்ணிருக்கேன், வாங்க சொல்லியிருந்தேனே. I forgot to ask. Everybody has got the book? கீதா குரூப்லயே போட்டிருக்கான். கீதா பகவத். சரி குருஜி, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இது சம்ஸ்கிருத இவாளோட பப்ளிகேஷன், இது சம்ஸ்கிருத பாரதியோட பப்ளிகேஷன். ஓகே குருஜி, நான் பார்த்து வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் நம்மளோட குரூப்லயே கொடுத்துருக்கேன் சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்கேன் சொல்றேன். குரூப்ல பாருங்க, இதுக்கு இட் இஸ் தேர் அவைலபிள். ஓகே, முடிச்சிருங்க சார். ஒரே ஒரு சார், இன்ஃபர்மேஷன் ஃபார் த நியூ கமர்ஸ் சார். நம்மளோட இந்த கிளாஸ் வந்து யூடியூப்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அவளுக்கு எப்பெல்லாம் சந்தேகமோ அந்த யூடியூப்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் அவ பார்த்துட்டானா அவளோட கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்களா? இப்படியே ஆஸ் இட் இஸ் நம்மளோட யூடியூப்ல வந்துடும். ஜஸ்ட் ஃபார் தி நியூ கமர்ஸ் சார், நம்மளுக்காக. தேங்க்யூ சார். குருஜி, ஒரே ஒரு டவுட் குருஜி, நான் பேசுறது கேட்கறதா? ஃபீபிளா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. வெரி ஃபீபிள் சுமதி, வெரி ஃபீபிள். ஓகே, வி பிளஸ் சத்து சொன்னதா சத்து சொன்னதா குருஜி? ஏன்னா இப்ப கடைசியில சொன்னது சத்தோட தெரியுது எனக்கு. சத் தேர்ட் தகாரா, தேர்ட் தகாரா. ஓகே ஓகே குருஜி, தேங்க்யூ. ஓகே, சரி முடிச்சிருங்க. प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषा गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. धन्यवादः गुरुजी. ओके, थैंक यू ऑल. धन्यवादः सर.